ராமநாதபுரம் சீமை கிபி 1733 ராமநாதபுரம் சிவகங்கை என்ற இரு பிரிவுகளாக தஞ்சை மராட்டியர்களால் பிரிக்கப்பட்டு மறவர் குல சிற்றரசர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது. சிவகங்கை பகுதியை ஆண்ட சசிவர்ண தேவர் வம்சத்தாரால் சிறுவயல் என்ற இவ்வூரில் அரண்மனை என்று கட்டப்பட்டது. இவ்வூரில் கிபி 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டியர் காலத்து கோயில் ஒன்றும் உள்ளது. கிபி 18ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் மருது சகோதரர்கள் படையுடன் இவ்வூரில் அரண்மனையில் தங்கி ஆங்கிலேயருடன் போர் புரிந்துள்ளனர். இவ்வரண்மனை மருது பாண்டியர்கள் கோட்டை என்று வழங்கப்படுவதற்கு இதுவே காரணமாகும். கைஸ், அதாவது சிறுவையில் உள்ள அந்த அரண்மனைக்குள்ள தான் நம்ம நிற்கிறோம். அரண்மனை கோட்டை எல்லாம் அது ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்திலே பெருசாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டைல் சீட்ஸ்லாம் போட்டிருக்கு. முன்னாடி ரொம்ப பழசாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு ரெனோவேட் பண்ணி இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்களேன், அந்த பழைய காலத்து பேட்டர்ன்லேயே இருக்குது. ஒன்று இது எதுக்கு யூஸ் பண்ணான்னு தெரில. எதுவும் தீபங்கள் வைக்கிறதா இல்லை வேறு எதுவும் பார்வையிடுறதுக்கா என்னன்னு தெரில. என்னன்ட்டு இங்கிட்ட என்ன ஜன்னல் இருக்குது, இதுலலாம் கம்பி போட்டிருக்காங்க. இதெல்லாம் இப்போ போட்டதுதான் நினைக்கிறேன். அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த டூம் மாதிரி அந்த பழைய ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர்லேயே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பழசுமே இப்படி தான் இருந்துச்சு போல அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்து ஆரம்பத்தில் இப்போ ரொம்ப சேதமடைஞ்சு போயிருந்துச்சு இது. இங்கே யாரும் உட்காந்துருக்காரு? இப்போ தானாடா வாடா. நான் கூட இங்கே இருக்கிற ஆளுக தான் உட்காந்துருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். உள்ள இருந்து பாக்குறதோட இங்கிட்டு வியூ சூப்பரா இருக்கு கைஸ். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அந்த வியூவை பாத்தீங்கன்னாலே சூப்பரா இருக்கு. இங்கிட்ட இருந்து பார்க்கும்போதே அந்த லுக்கே தரமா இருக்கு. இங்கிட்டு ஆனா இங்கிட்டு ரயில்வே ட்ராக் தான் இருக்கு. இங்கிட்டு பூரா வெளிக்கிறவே இதுமா. ஆனா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க அந்த காலத்துல இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஏன்டா வீடியோ அதாவது என் கூட வந்தவங்களை வீடியோவில் ஏன் நான் இப்போ காமிக்கலைன்னா, வீடியோ பேசிட்டு இருக்கும்போது எறும்பு கடிக்குது, குழவி கடிக்கணும், என்னை போட்டு குழப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். சதான் என்கிட்ட அடிச்சு வரட்டு விட்டேன். ஏன்னா வீடியோவே பண்ண மாட்டேன். டீமா பண்ணுறது எவ்வளோ இதுன்னு தெரியுதா பாருங்க படுவேன். சரி, இந்த மழை தண்ணி விழுகிறதுக்கெல்லாம் அந்த இது ரூஃப் மாதிரி இருக்கிறது அந்த சைடு சூப்பராக இருக்குது பார்க்க. இதில் எதுவுமே இந்த காலத்து இது மாதிரியே தெரில. ஸ்ட்ரக்சர் மாதிரி எல்லாமே பழைய காலத்து ஸ்ட்ரக்சர் தான் ஃபுல்லாகவே. நல்லா இருக்குங்க பார்க்க. கைஸ், நான் இன்னொரு விஷயத்த உள்ள நோட் பண்ணேன். நான் அந்த இடத்துல சொல்லலை. சரி, இங்கிட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு. அதாவது என்னன்னா உள்ள அந்த தீப்பெட்டி, அந்த பீடி இது அதெல்லாம் உள்ள பார்த்தேன். இந்த இடத்துல இந்த மாதிரி உள்ள பண்றது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது நிறைய பேர் பார்க்குற ஒரு இடம். இது ஒரு நினைவு சின்னம்னே கூட சொல்லலாம். அந்த காலத்துல அவங்க இங்க தங்கி போர் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இந்த இடம் அப்போ எப்படி இருந்திருக்கும், அவங்களுக்கு வீரர்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்குன்றது. ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி இதெல்லாம் கிடக்கிறது கொஞ்சம் தான் இருக்கு. இதுக்கு ஒரு செக்யூரிட்டி யாராவது இருக்காங்களா என்னன்னு தெரில. நாங்கள் வரும்போது யாரையும் பார்க்கல. நாங்கள் அப்படி யாராவது இருந்தால் இதை மேபி ஃபியூச்சரில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் நல்லா இருக்கு. ஆனால் வர்றவங்களுக்கு இந்த இடம் என்ன இப்படிப்பட்ட ஒரு இடமான்ற மாதிரி மைண்டு கான்செப்ட் மாறிடக்கூடாது. அதுக்காண்டி தான் சொல்லணும்னு தோணுச்சு, வேற காண்டி இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கல் புறாமே பழைய பிரிக்ஸ் தான் நினைக்கிறேன். இந்த செங்கல் புறாமே ரொம்ப இதாக இருக்குது பாருங்கள். அந்த பூச்சி அவங்களுக்கு தெரியும் இப்போ இதாகுது. இந்த பூச்சி எல்லாமே பழைய காலத்து பூச்சி மாதிரி தான் தெரில. அதுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணதா என்னன்னு தெரில. ஆனால் இது கொஞ்சம் பார்க்க பழைய ஸ்ட்ரக்சரோட அந்த பில்டிங் இது மாதிரி தான் தெரியுது. இப்போ இந்த கல் இதெல்லாம் போட்டது இப்போ போட்டது. ஏன்னா இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஏன்னா அது பழசுனா நமக்கு தெரியும் பழசு எப்படி இருக்கும், இந்த கருங்கல்ங்க அந்த மாதிரி தான் இருக்கும். இது இப்போ போட்டது தான். பரவாயில்ல, இது கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. ஆனால் ஒன்றுமும் இதை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணால் சூப்பராக இருக்கும். வர்ற டூரிஸ்ட்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். சரி, இன்னொரு இடம் சொன்னால அந்த இடத்த போய் கவர் பண்ணுறேன். என் டீமோட கிளம்புறேன். என் டீம் அங்கிட்ட இருந்து என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். பக்கம் நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு நான் இங்கே போயிட்டு வீடியோ கவர் பண்ணுறேங்க. நீங்கள் போய் பார்ப்போம்.